போருக்கு புறப்படும் போதே தடுத்தால் என்னுடைய மனைவி தாரை. அவளுடைய வார்த்தையை கேளாமல் நம்பி வந்தேன் போரை. இங்கு போர்க்களத்தில் அடிபட்ட மலை போல் சாய்ந்து விட்டேனே. இங்கு துணை கொள்வது யாரை 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 ஐயா? ஆழிடை தாரை என்று அமிழ்தின் தோன்றிய வேழிடை தோலினால் இடை விளக்கினார். ஆழி என்று சொன்னால் சமுத்திரம். தேவர்களும் அசுரர்களும் திருப்பார் கடலை கடைகின்ற பொழுது அமுதத்தில் இருந்து பிறந்தவளாயிற்றே. என் மனைவி தாரை ஆழிடை தாரை என்று அமைதின் தோன்றிய வேழிடை தோலினால் இடை விளக்கினால். வேழி என்று சொன்னால் மூங்கில். மூங்கில் போன்ற மேனி உடையவளாயிற்றே. மூங்கில் போன்ற இடை உடையவளாயிற்றே. வேழிடை தோலினால் இடை விளக்கினால். தடுத்தாலே நாதா நீங்கள் சண்டைக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலே அவளுடைய வார்த்தையை நான் கேட்கவில்லையே ஆண்டவா. ஐயா, நாம் தொட்டு தாலி கட்டிய மனைவியானவள் என்னதான் நம்முடைய கண் பார்வைக்கு இல்லை என்றாலும், ஒரு நேரத்தில் இல்லை என்றாலும் ஒரு நேரத்தில் தாலி கட்டிய மனைவியின் வார்த்தையை கேட்க வேண்டும் ஐயா. அப்படி ஒருவேளை நான் என்னுடைய மனைவியின் வார்த்தையை கேட்டிருந்தால் இப்படிப்பட்ட நிலைமை எனக்கு வாராமல் போயிருக்குமோ என்னவோ தெரியவில்லையே. வில்லினால் துறப்பரிதி வெஞ்சரம் என வியக்கும் சொல்லினால் நெடு முனிவரோ தூண்டினார் என்னும் இந்த வாலியின் உடலை வில்லால் அடிக்க முடியாது. வில், வேல், கதை, வெண்டி, பாலம், ஈட்டி, கோடாரி என்று சொல்லக்கூடிய ஆயுதங்களால் அசைத்து கூட பார்க்க முடியாது இந்த வாலியின் உடலை. வில்லினால் துறப்பரிதி வெஞ்சரம் என வியக்கும் சொல்லினால் நெடு முனிவரோ தூண்டினார் என்னும். ஒருவேளை கானகத்திலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்களே முனிவர்கள், ஞானிகள், அவர்கள் யாராவது மந்திர பிரயோகம் செய்திருப்பார்களா? இருக்காதே. கானகத்தில் வாழுகின்ற முனிவர்களுக்கும் ஞானிகளுக்கும் நான் இதுவரை எந்த தொல்லையும் கொடுத்ததில்லையே ஆண்டவா. காருந்தால் சுவை கதலியின் கனியன கழிய சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் செப்ப. நீரும் நீர் தரும் நெருப்பும் வான் காற்றும். காருண்வால் சுவை கதலியின் கனியன கழிய. கதலி என்று சொன்னால் வாழைப்பழம். ஒரு வாழைப்பழத்திலே ஊசியானது எவ்வளவு சுலபமாக நுழையுமோ அத்தன்மை போல் இந்த அஸ்திரமானது இந்த வாலியின் உடலில் சுலபமாக நுழைந்து கொண்டிருக்கிறது. காருண்வால் சுவை கதலியின் கனியன கழிய சேரும் ஊசியின் சென்றது நின்றது என் செப்ப. நீரும் நீர் தரும் நெருப்பும் வான் காற்றும். நீர், நெருப்பு, வான், காற்று என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் வன்மைகளையும் திண்மைகளையும் ஒரு சேர பெற்றவன் இந்த வாலி.
அப்படிப்பட்ட இந்த வாலியின் உடலில் ஒரு வாழைப்பழத்திலே ஊசி எவ்வளவு சுலபமாக நுழையும், அவ்வளவு சுலபமாக நுழைந்து கொண்டிருக்கிறதே. நேமிதான் கோலோ நீலகண்டன் நெடுஞ்சூலம், ஆமிதான் கோலோ அன்றெனில் குன்றூர் ஆயினோ, நாம இந்திரன் வஜ்ரப்படையோ. நேமிதான் கோலோ, நேமி என்று சொன்னால் சுதர்சனம். திருமாலின் கரத்திலே இருக்கிறதே சக்கராயுதம், அந்த சக்கராயுதத்திற்கு நேமி என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த சக்கராயுதத்திற்கு 1000 சிரம் 2000 கரம் படைத்ததாம் அந்த சக்கரம், சுதர்சன சக்கரம். நேமி என்று பெயருடைய அந்த சுதர்சன சக்கரத்திற்கு 1000 சிரம் 2000 கரம் படைத்ததாம். அரக்கர்களை அழிப்பதற்காகவே படைக்கப்பட்டதா அந்த சக்கராயுதம். அந்த திருமாலின் கரத்தில் இருக்கும் சக்கராயுதம் இதுவாக இருக்குமா என்று கற்பனை செய்து பார்க்கின்றேன். என்னுடைய கற்பனை கேட்கவில்லையே. திருமாலுக்கு நான் எந்தவித பகையும் இல்லையே. அவர் எதற்காக என் மீது சக்கராயுதத்தை பிரயோகம் செய்ய போகிறார்? நேமிதான் கோலோ நீலகண்டன் நெடுஞ்சூலம். நீலகண்டன் யார்? சிவபெருமான். அவருடைய கரத்திலே இருக்கிறதே சூலாயுதம், அந்த சூலாயுதம் இதுவாக இருக்குமா என்று கற்பனை செய்து பார்க்கின்றேன். என்னுடைய கற்பனைக்கு எட்டவில்லையே. சிவபெருமான் என் மீது எதற்காக சூலாயுதத்தை பிரயோகம் செய்ய போகிறார்? நான் யார்? சிவபக்தன் ஆயிற்றே. காலையில் எழுந்து காலை கடனை முடித்து திக்கெட்டும் சென்று சிவ பூஜை செய்யக்கூடியவன் இந்த வாலிய. அப்படிப்பட்ட இந்த வாலியை சிவபெருமான் எதற்காக சூலாயுதத்தை பிரயோகம் செய்ய போகிறார்? நேமிதான் கோலோ நீலகண்டன் நெடுஞ்சூலம், ஆமிதான் கோலோ அன்றெனில் குன்றூர் ஆயினும். குன்றை துளைத்தவன் யார்? கொஞ்சம் கம்முன்னு இருங்க. குன்றை துளைத்தவன் யார்? முருகப்பெருமான். அவனுடைய கரத்திலே இருக்கும் சக்தி வேல் இதுவாக இருக்குமா என்று சிந்தனை செய்து பார்க்கின்றேன். என்னுடைய கற்பனைக்கு எட்டவில்லை. நேமிதான் கோலோ நீலகண்டன் நெடுஞ்சூலம், ஆமிதான் கோலோ அன்றெனில் குன்றூர் ஆயினோ, நாம இந்திரன் வஜ்ரப்படையோ. ஒருவேளை தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றாரே தேவ இந்திரர், அவர் கரத்திலே இருக்கிறதே வஜ்ராயுதம், பலம் பொருந்திய வஜ்ராயுதம் இதுவாக இருக்குமா என்று கற்பனை செய்து பார்க்கின்றேன். என்னுடைய கற்பனைக்கு எட்டவில்லையே. இத்தனை ஆயுதங்கள் இது இல்லை என்றால் இந்த ஆயுதம் எங்கிருந்து வந்தது? யாரால் ஏவப்பட்டது? சரி, என்னுடைய 2 கரங்களாலும் 2 கால்களாலும் என்னுடைய வாளினாலும் பிணைத்து இந்த அஸ்திரத்தை வெளியே எடுத்து பார்க்கிறேன். இந்த அஸ்திரத்திலே ஏதோ ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கிறது. மும்மை சால் உலகுக்கெல்லாம், மும்மை சால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றும் அறியோ, தம்மையே தமக்கு நல்கும் தனி பெரும் பதத்தை தாமே. இம்மையே எழுமை நோக்கும் மருந்தினை ஸ்ரீராமா என்னும் செம்மையே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டே. எது நடக்க கூடாது என்று நினைத்தேனோ
அது நடந்து விட்டதே. இந்த அஸ்திரத்திலே ஸ்ரீராமன் என்றல்லவா பொறிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராமநாமம் எப்படிப்பட்ட நாமம், எவ்வளவு மகிமை வாய்ந்த நாமம். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரத்தை முற்றுமறியும். உலகம் 3 உலகம் இருக்கிறது, சொர்க்கம், மத்தியம், பாதாளம். இந்த 3 உலகங்களுக்கெல்லாம் மூல மந்திரமாக விளங்கக்கூடியது இந்த ராமநாமம். இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தினை ராமா என்னும். ஒரு மனிதனுக்கு 7 பிறவிகள் இருக்கிறது. இந்த 7 பிறவியிலே செய்கின்ற பாவங்கள் எல்லாம் ஒரே பிறவியில் ராம் 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 என்று அந்த ராமனுடைய நாமத்தை சொன்னால் 7 பிறவியிலே செய்கின்ற பாவங்கள் எல்லாம் ஒரே ஒரு பிறவியில் தொலைந்து போகுமாம். பிறவி பிணிக்கு மருந்தாக விளங்கக்கூடியது இந்த ராமநாமம். செம்மை சே நாமம் தன்னை கண்களில் தெரிய கண்டேன். இது திடமாக ஆணித்தரமாக இது ராமனுடைய நாமம் தான். அப்படி என்றால் மறைந்திருந்து என் மீது பான பிரயோகம் செய்துவிட்டு, மறைந்திருந்து என் மீது அஸ்திர பிரயோகம் செய்துவிட்டு, எங்கே மறைந்திருக்கிறாய் ராமா? சுத்த வீரனாக இருந்தால் என் கண் முன்னே வா வா வா. செய்தவன் நீயா ராமா? ராமா, எப்படிப்பட்ட வம்சத்தில் பிறந்தவன் நீ? மனு, மாந்தாதா, இச்வாகு, பகிதரன், திரிசங்கு, அஜமகாராஜன், இப்படிப்பட்ட வம்சத்திலே பிறந்த நீ இப்படிப்பட்ட இழிவான வேலையை செய்துவிட்டாய். சுத்த வீரனாக இருந்தால் என் கண் முன்னே வா என்று சொன்னேன். என் கண் எதிரே வந்தாய். எப்படி வந்தாய்? கண்ணுற்றேன் ராமா நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வடிவில் ஏந்தி வந்தனை போலுமாலே புன்னிட்டு நயச்சோரிட்டு பொரியன பொரிய செய்தாய். நீ வருகின்ற காட்சியை என்னுடைய 2 கண்களால் பார்க்கின்றேன் ராமா. நான் இப்பொழுது என்ன நிலைமையில் இருக்கின்றேன்? உயிர் போகும் தருணத்தில் இருக்கின்றேன். என்னுடைய கண்களோ இருளடைந்து கொண்டிருக்கிறது ராமா. பேசாதீங்க. கண்ணுற்றேன் ராமா, என்னுடைய கண்களுக்கு எப்படி தெரிகிறது? நீல கார் முகில் கமலம் பூத்து, நீலமும் கருமையும் சேர்ந்த மேகம் எப்படி இருக்கும்? அந்த மேகத்திற்கு ஒப்பாக இருக்கிறது உன்னுடைய மேனி. உன்னுடைய முகத்தை பார்க்கின்றேன், உன்னுடைய பாதத்தை பார்க்கின்றேன், உன்னுடைய கரங்களை பார்க்கின்றேன். செந்தாமரை மலரை வைத்தால் எப்படி இருக்குமோ அத்தன்மை போல் காட்சியளிக்கிறாய். கண்ணுற்றேன் ராமா நீல கார்முகில் கமலம் பூத்து மண்ணுற்று வடிவில் ஏந்தி வந்தனை போலுமாலே. நீ வருகின்ற பொழுது எப்படி வந்தாய்? தலை குனிந்து வந்தாய், வெட்கப்பட்டு வந்தாய், நாணப்பட்டு வந்தாய். ஏன்? நாம் தவறு செய்து விட்டோமே என்று தலை குனிந்து வந்தாய். ஏனென்றால் எப்பொழுதும் ஒருவன் தவறு செய்து விட்டால் அந்த தவறு செய்தவனை 10 பேர் அமர்ந்து கொண்டு பஞ்சாயத்து செய்கின்ற இடத்திலே அவனை அழைத்து வந்து ஏனடா இந்த தவறை செய்தாய் என்று கேட்டால் அவன் தலை நிமிர்ந்து வார்த்தையாட மாட்டானாம். கை கட்டி தலை குனிந்துதான் வார்த்தையாடுவானாம். அதுபோல் நீ செய்த தவறை நீயே உணர்ந்து விட்டாய் ராமா. மண்ணுற்று வடிவில் ஏந்தி வந்தனை போலுமாலே
புன்னிட்டு நயச்சோரிட்டு பொரியன பொரியச் செய்தாள். இந்த வாலியின் உடலில் என்னுடைய வாழ்நாளில் இருந்து ஒரு துளி உதிரம் கூட வெளிப்பட்டது கிடையாது ராமா. அப்படிப்பட்ட இந்த வாலியின் உடலை இரத்த பிழம்பிற்கு ஆளாகிவிட்டாயே ராமா. ராமா, உன்னுடைய தந்தை தசரத சக்கரவர்த்தியே பிள்ளை இல்லை என்று கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து புத்திரகாமேஷ்டி யாகம் செய்ய, அந்த புத்திரகாமேஷ்டி யாகத்திலே பூதம் தோன்ற, அந்த பூதத்தின் கரத்திலே தேவ பாயாசம் தோன்ற, அந்த தேவ பாயாசத்தை 3 மனைவிமார்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார். கோசலை, சுமித்திரை, கைகேயி 4 பிள்ளைகளாக பிறந்தீர்கள். ராமன், லட்சுமணன், பரதன், சத்ருக்கனன். நீ எப்படிப்பட்ட நாளில் பிறந்தாய்? மேடமா மதி திதி நவமி மீன்கழி நீடுரு மாலை கற்கடகம் நீதி சேர் ஓடமா களிருண உதய ராசிகோர் நாடினேன் காதர்சன் 4 உச்சரே. மேட மாதமாகிய சித்திரை மாதம் நவமி திதி கடக லக்னம் புனர்பூச நட்சத்திரம் மேசத்தில் சூரியன் உச்சம் பெற்ற நாளில் பகல் பொழுதில் 12 மணி அளவில் நீ பிறந்தாய். சித்திரை மாதத்திலே பிறந்ததினால் நீ இதுவரை எந்த சுகத்தையுமே அனுபவித்தது கிடையாது. இப்பொழுது பூலோகத்திலே கலியுகத்திலே திருமணமான தம்பதியர்களை ஆடி மாதத்திலே தனித்தனியே பிரித்து வைக்கிறார்களே, எதற்காக பிரித்து வைக்கிறார்கள்? ஆடி மாதத்திலே கணவன் மனைவி ஒன்று சேர்ந்தால் சித்திரை மாதத்திலே குழந்தை பிறக்குமா? அப்படி சித்திரை மாதத்திலே பிறக்கின்ற குழந்தை உன்னை போன்று துன்பத்தையே அனுபவிக்க கூடாது என்றுதான் என்றைக்கும் பெரியோர்கள் அதை செய்கிறார்கள். அப்படிப்பட்ட நீ எதற்காக இப்படிப்பட்ட வேலையை செய்தாய் ராமா? கோயிலின் தர்மம் உங்கள் குலத்து உதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தில் எழுத ஒன்னா ஒருவதாய் ஊமை என்றோ ஆவியில் ஜனகன் பெற்ற அன்னத்தின் அமிதின் வந்த தேவியை பிரிந்த பின்னும் திகைத்தனன் போல் செய்கை. கோவிலின் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்க்கெல்லாம், உங்கள் குலத்தில் பிறந்தவர்களுக்கெல்லாம் தர்மம் செய்வார்கள், ஈகை செய்வார்கள். கோவிலின் தர்மம் உங்கள் குலத்துதித்தோர்க்கெல்லாம் ஓவியத்தில் எழுத ஒன்னா ஒருவதாய் ஊமை என்றோ. இந்த உலகத்தில் உள்ள ஓவியர்களை அத்தனை பேரையும் அழைத்து வந்து உன்னுடைய ஓவியத்தை வரைய வேண்டும் என்று சொன்னால் அவர்களால் கூட வரைய முடியாதாம். அப்படிப்பட்ட அழகு வாய்ந்த பிள்ளையாக பிறந்திருக்கிறாயே ராமா. எதற்காக இப்படிப்பட்ட வேலையை செய்தாய்? நான் என்ன உனக்கு பகைவனா? நீ ஒரு நாட்டிற்கு மன்னனாக போகிறவன், நான் ஒரு நாட்டிற்கு மன்னன். உனக்கும் எனக்கும் என்ன பகை இருக்கிறது ராமா? நீ இந்த வாலியை கொல்லவில்லை, நல்லறத்தின் வேலியை கொன்றுவிட்டாய், தர்மத்தை கொன்றுவிட்டாய், நியாயத்தை கொன்றுவிட்டாய் ராமா. நீங்கள் 4 பிறந்து